யூடியூப்பில் நீங்கள் நிறையா ஊரில் பண்ணதை பார்த்து தான் நாங்கள் உங்களையே காண்டாக்ட் பண்ணோம். அது வந்து எங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்த பிறகு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறையா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து இந்த கடையை பார்த்து நிறையா பேர் வருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவங்க யூடியூப்பில் பார்த்து குவாலிட்டி வைஸும் பட்ஜெட் வைஸும் ரொம்ப திருப்தி தானுங்கண்ணா. நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அது பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்னதை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. எதுவும் அதில் வந்து எந்த மாற்றம் இல்லாமல் கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்து என்ன சப்செட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, மதுரை தாண்டி பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மொபைல் கடை சூப்பராக ஷோரூம் லுக்கில் நம்ம செமையாக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பக்காவாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் நம்மளை யூடியூப் பார்த்தா கூப்பிட்டாங்க. அவங்க நினச்ச மாதிரியே நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். கடை சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11x27 இருக்குது. அதில் நம்ம வந்து பின்னாடி ஒரு 5 அடி ரூம் விட்டு பாக்கி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக 3 சைட்ஸ் ரேக் போட்டு சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லா கடையிலையும் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 4 அடிக்கு நம்ம இங்கே சீட் அடிச்சிருக்கோம். இதுலேருந்து இங்கே சாமி படம் வச்சுருக்கோம். அதில் அவங்க இன்னும் சுவிட்ச் பாக்ஸு இதெல்லாம் வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே சாமி படம் மட்டும் இதாக்கி கொடுத்துட்டு பாருங்கள், சுவிட்ச் பாக்ஸில் காடி எடுத்து பக்காவாக சீட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கேன். இந்த கடையில் நம்ம பார்த்தீங்கன்னா 9 அடி டோட்டலாக கவர் பண்ணியிருக்கோம். 8 அடி வரையும் ரேக்ஸ் எல்லாம் போட்டு 9 அடி டோட்டலாக கவர் பண்ணியிருக்கோம். இங்கே மேலே வரையும் சீலிங் வரையும் நம்ம சீட் அடிச்சிருக்கோம். சீலிங் போட்டிருக்காங்க 9 அடி ஹைட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்பாட்டு மேல் பாட்டு நம்ம எல்லாம் தனித்தனியாக செஞ்சு கொடுத்துருக்கோம். அதாவது இது ஒரு பாட்டு அப்படி தான். நம்ம எதாக இருந்தாலுமே நம்ம ஃபேக்ட்ரியில் செஞ்சு இங்கே வந்து அசம்பிளிங் மட்டும்தான் இங்கே பண்ணுவோம். இது தனி பாட்டு தான். நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுப்போம். 1 டேயில் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் இருக்குன்னு டோட்டலாக முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ ஆனால் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் இங்கே வச்சு செஞ்ச மாதிரி பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும். எதுவுமே ஃபினிஷிங்கில் எதுவுமே மாறாது. நீங்கள் இங்கே வச்சு செஞ்சால் எப்படி இருக்குமோ அதை விட சூப்பராகவே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 8 அடிக்கு போட்டிருக்கோம். 8 அடியில் எல்லாமே டோர் போட்டு ரெட்டு ஒயிட்டு காம்பினேஷனில் டோர் போட்டு எல்லாமே சாஃப்ட் க்ளோஸர் தான் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். 8 அடிக்கு எடுத்து ஒரு 7 அடி போட்டு கொடுத்துருக்கோம். அந்த பாட்டாக இருக்கிறதே தெரியாது. அது ஒரு பாட்டு இது ஒரு பாட்டுங்கிறதே தெரியும். அந்தளவுக்கு நம்ம பக்காவாக ஃபிட்டிங் பண்ணியிருப்போம். 8 அடிக்கு எடுத்து ஒரு 7 அடி போட்டிருக்கோம். அந்த 7 அடிக்கு எடுத்து நம்ம வந்து ஒரு எல் ராக்காகவே போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள், இது வந்து 3க்கு 4 போட்டு கொடுத்துருக்கோம். இதோட டோரு இது வந்து எல் டைப்பாகவே டோர் போட்டு கொடுத்து இது உள்ளே வந்து எல்லையே இருக்கும். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது நீங்கள் இங்கே வச்சு உங்கள் டேஸ்ட்டுக்கு செஞ்சிங்கன்னா எப்படி செய்வீங்களோ அதை விட சூப்பராகவே இருக்கும். என்னமெல்லாம் முடியுமோ கஸ்டமைஸ்னால் அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். 3க்கு 4க்கு அப்புறம் இங்கே ஒரு 4 அடி இங்கே ஒரு 4 அடி போட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் பாருங்கள், எல்லுக்கு அடுத்து இங்கே ஒரு கபோர்டு. மொத்தம் 1 2 3 4 4 பாட்டாக போட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து அது வரையுமே ஃபுல்லாக ஒரே பாட்டாக தெரியும். நம்ம ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோரு, இவங்க உள்ளே போகிறதுக்கு இங்கே ஒரு ரூம் மாதிரி கேட்டிருக்காங்க. பின்னாடி ஒரு 5 அடி ரூம் விட்டு அதுக்கு டோர் போட்டு கொடுத்துருக்கோம். அது 7 அடி ஹைட்டில் போட்டு கொடுத்து பாக்கி இருக்க ஃபிக்ஸட் பண்ணி இதாக்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்லேயும் நம்ம வந்து ஊக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்ம கீழ்பாட்டு எல்லாமே நம்ம 1 ஃபீட் டெப்த்து போட்டிருக்கோம். அதாவது ஸ்டோரேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு மட்டும் தானே, அதனால் 1 ஃபீட் டெப்த்து போட்டு டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ மேல் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே 1 அடி மேலே 3/4 அடி போடும்போது தான் நமக்கு அந்த லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். ஒரு பெட் ரேக் மாதிரி வரும்போது நல்லாயிருக்கும். மேல் பாட்டு எல்லாமே 3/4 அடி போட்டு 12mm கிளாஸ் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்து மேலே 1 அடிக்கு சீட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், செம ஃபினிஷிங்காக இருக்கும். எல்லாம் இங்கே வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வச்சு நம்ம 1 டே மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். நேற்று நைட் வந்தோம், இன்றைக்கி நைட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து 1 2 3 ஃபஸ்ட்டு 3 இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பிளேட் போட்டு கொடுத்துருக்கோம். அவங்க மொபைல்ஸு இதெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 இடத்துக்கு வந்து ஊக்ஸ் கேட்டிருந்தாங்க. 8 இன்ச் ஊக்கு பாருங்கள், ஃபுல்லாக ஊக்ஸ் மாட்டியிருக்கோம். பாருங்கள், பவுச்சஸ் இந்த மாதிரி மாட்டிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஊக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மேல் பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல் டைப் தான் போடுவோம். மேல் பாட்டு எல், அதாவது எந்த இடமும் நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் என்ன சைஸ் சொல்கிறீங்களோ அது வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் 99% நம்ம இடமே வேஸ்ட்டே பண்ண மாட்டோம். பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். இதுலேயும் கிளாஸ் பிளேட் போட்டு எல் டைப்லேயே கிளாஸ் வர மாதிரி போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாட்டுக்கு இதுலேயும் ஊக் கேட்டாங்க. இவங்க ஜாஸ்தி இந்த பவுச்சஸ் இதெல்லாம் தான் ஹோல்சேலு சப்ளை எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இவங்க வந்து எங்கேயும் ஊக்ஸ் கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷோகேஸ்லாம் போடுறதுனால ஒரு 4 அடி இடம் இருக்குது நமக்கு. ஸோ அது எம்டி வாலாக விட்டால் செவராக விட்டோம்னா நமக்கு நல்லா இருக்காது. இவ்வளோ ஒர்க் பண்ணி இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் இங்கேயுமே மேலேருந்து கீழே வரையும் என்ன கலர் போடுறோமோ அதே கலர் போட்டு சீட் அடித்து இங்கே வந்து 4 இன்ச்சு ஊக்கு, இங்கெல்லாம் 8 இன்ச்சு ஊக்கு போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பென் ட்ரைவ்ஸ் இதெல்லாம் தொங்க விட்டுக்கலாம். இதுலேயும் வந்து பென் ட்ரைவ் இதெல்லாம் தொங்க விட்டுக்கலாம். 4 இன்ச்சு ஊக்கு போட்டு கொடுத்துருக்கோம். அடுத்து ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஊக்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோகேஸ்க்கு அடுத்து இங்கே சீட் அடித்து ஊக்கு போட்டதுக்கப்புறம் இங்கே 4 ரேக் போட்டிருக்கோம். இது 4 ரேக் மாதிரியே நமக்கு தெரியாது, ஒரே பாட்டாக தெரியும். இது வந்து கீழேருந்து மேலே வரையுமே 10 இன்ச்சு டெப்த்து போட்டு இவங்க எனக்கு வாலில் மட்டும் ரேக்ஸ் போதும், சாரி ஊக்ஸ் போதும், கீழே எம்டியாக விட்ருக்கேன்னாங்க. அப்போ வந்து லுக்கும் நல்லா இருக்காது, நிற்கிறவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஐடியா பண்ணி உங்களோட ஐடியாவும் கேட்போம், நம்ம ஐடியாவும் சொல்லுவோம், எது பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். கீழே ஒரு 2 அடிக்கு ஸ்டோரேஜ் மாதிரி போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற ஃபுல்லாக ஊக்ஸ் 4 ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். 4 அடியில் பாருங்கள் 8 அடி வரை போட்டு அதுக்கு மேலே 1 அடி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷாப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வேறு எங்கேயுமே செவரே தெரியாது, டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருப்போம். மேலே ஃபுல்லாக 1 அடி ஃபுல்லாக கவர் பண்ணி எங்கேயுமே வாலே தெரியாது. நம்ம ரேக்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் ரெட் அண்ட் ஒயிட் மட்டும் இந்த தெரியும் காம்போ. அந்த மாதிரி இங்கே 4 ரேக்கு இதுலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஊக் போட்டிருக்கோம். இதில் ஒரு 250-300 ஊக் மேலே இருக்கும். அது போக இங்கெல்லாம் ஊக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதே இந்த கடையோட ரேக் செட்டிங்ஸ் வந்து இதுதான், பக்கா ஷோரூம் செட்டிங்ஸ். இது ஒரு ஷோரூம்குள்ளே போய் நமக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி அவங்க ஃப்ரண்ட்டில் கிளாஸும் போட்டுருவாங்க, டஃப் அண்ட் கிளாஸ். அது போட்டாங்கன்னா பக்கா ஷோரூம் செட்டிங்ஸு. ஸோ இப்போ கவுண்டர்ஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன்னு காட்டுறாங்க. எப்படி மாதிரி ஒரு 5க்கு 4 எல் கவுண்டர் போட்டிருக்கோம். இதில் இங்கே 2 ட்ரா, இங்கே 2 ட்ரா போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் இந்த மாதிரி பிரித்து கேட்டிருந்தாங்க, அது போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே 2 ட்ரா, இங்கே 2 ட்ரா போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 2 அடி ஓப்பன், நம்ம எப்பளும் மாதிரி 20 இன்ச்சு பக்கம் ஓப்பன் விட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 5 அடி ஷோகேஸு, 2 4 அடி ஷோகேஸ் போட்டிருக்கோம். இந்த கவுண்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக தெரியும். ஆனால் இந்த லைனில் மட்டும் நம்ம 3 கவுண்டர் போட்டிருக்கோம். கவுண்டர் முதல் நம்ம ஃபுல்லாக டிசைன் கொடுத்து நீங்கள் ஸ்ட்ரிப் லைட் முதல் கொண்டு இதாக்கி எதுவுமே ரெடிமேட் மாதிரி இருக்காது நம்ம ஒர்க்கு. நீங்கள் இங்கே வச்சு ஒரு ஆசாரி வச்சு செஞ்சிங்கன்னா எப்படி செய்வீங்களோ அது விட சூப்பராக இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரே ட்ராலி ஷோகேஸ், இங்கே ஒரு 5 அடி 2 4 அடி 3 கவுண்டர் போட்டிருக்கோம். இங்கே ஒரே ட்ராலி ஷோகேஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்மூத்தாக இருக்கும், உங்களுக்கு ட்ராலியெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். இது 4.25 அடி போட்டு கொடுத்துருக்கு. இது வேணால் அவங்க அங்கேயும் போட்டுக்கலாம், அந்த டபுள் ஆப்ஷனில் தான் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதான் கைஸ் இந்த கடையோட செட்டிங்ஸு. இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கேருந்து கூப்பிட்டாலும் எவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டாலும் சரி, நம்ம வந்து சூப்பராக சமையல் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு, நம்ம எல்லா ஊருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி மொபைல் கடை மட்டும் இல்லாமல் ஃபேன்சி ஷாப், ட்ரெஸ் ஷாப், எல்லா கடைக்கும் பெட்டி கடையிலேருந்து சூப்பர் மார்க்கெட் வரையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்மளை எல்லா ஊருக்கும் கூப்பிட்டுட்ருக்கீங்க. இதே மாதிரி உங்களுக்கு எந்த கடை செட் பண்ணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொட்டேஷன் தருவோம், ஷாப் சைஸ் மட்டும் சொன்னீங்கன்னா. அதுக்கப்புறம் ஓகேனா நம்ம நேரில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அட்வான்ஸ் ஆகிற மாதிரி வருவோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு வீடியோ நான் பின்னாடி போடுற பாருங்க, அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. இதே மாதிரி சாட்டிஸ்ஃபைடு ஒர்க் உங்களுக்கு வேணும்னா ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் தான் நம்ம கஸ்டமரு. இது உங்களுக்கு 3rd ஷாப்பே. அவங்க அது போக இங்கே ஃபுல்லாக ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்காங்க, ரீட்டைல் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சொல்லுங்கள் நம்ம ஒர்க் எப்படி, நம்ம ரெஸ்பான்ஸ். உங்களுடைய யூடியூப் பார்த்தேன், உங்களுடைய இதுக்கே நாங்கள் வந்து இந்த கடை ஷாப் ஓப்பனிங்க்கு உங்களை கால் பண்ணோம். ஆமாம், நீங்கள் ஒரு டிசைன் காமிச்சிங்க, அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை. நாங்களும் சில இதெல்லாம் சொன்னோம் மாடிஃபிகேஷன். ஒரு 15 days டைம் கேட்டிங்க, அந்த டயத்துக்குள்ளே கரெக்டாக முடித்து நேற்று ஈவினிங் நேற்று நைட்டு வந்தீங்க. நீங்கள் நைட்டுக்குள்ளே நாங்கள் நினச்ச மாதிரியே ரொம்ப பக்காவாக பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருங்க. இதில் எங்களுக்கு நல்ல முழு திருப்தி, உங்களுடைய ஒர்க்கில் எங்களுக்கு முழு திருப்தி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இதேமாதிரி நம்ம நிறைய ஊர்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க, சென்னை, மதுரை, அந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்து கூப்பிட்றாங்க. ஸோ நம்மளை நம்பிக்கையாக ஒர்க்கு தரலாமா, நம்ம கோயம்புத்தூர் அவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கை ஒரு ஒர்க்கு தரலாம். உங்களுடைய யூடியூப்பில் நீங்கள் நிறையா ஊரில் பண்ணதை பார்த்து தான் நாங்கள் உங்களையே காண்டாக்ட் பண்ணோம். அது வந்து எங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்த பிறகு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறையா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து இந்த கடையை பார்த்து நிறையா பேர் வருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவங்க யூடியூப்பை பார்த்து குவாலிட்டி வைஸும் பட்ஜெட் வைஸும் ரொம்ப திருப்தி தானுங்கண்ணா. நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அது பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்னதை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, எதுவும் அதில் வந்து எந்த மாற்றம் இல்லாமல் கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மிக்க நன்றி. யாராவது கேட்டால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி. நீங்களும் அடுத்தடுத்து கடை வைக்கும்போது நம்மளே காண்டாக்ட் இன்னும் நிறைய உங்களுக்கு. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ இவராக நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய வீடியோஸ் வந்துருக்கு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.